எல்லாம் என் மேல கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின என் தலை விதி இல்லீங்களா? ஒரு வருஷம் ஜெயில கம்பி என்ன. இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படிச்சேன். என்னை பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிறேன் எப்ப சொன்னேன். நானு ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சும் கிளாஸ் எடுப்பாங்களானே. ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போனேன். அது கூட போன 11 பேர் ரகசியம் எனக்கு தெரியும். வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க. போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன். ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் 11 பேர் எல்லாம் இருக்கு. போட்டோ இருக்கு. FCDO ஆபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு விஞ்ஞானமா? இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா? அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார். எங்க படிச்சாரு? புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார். அவர் ஒரு பக்கம் படிச்சாரு, நான் லண்டன்ல படிச்சேன். அதனால ஃபெயிலான ஸ்டூடெண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊர்ல சகஜம் தானா? அதனால கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து பொறாமப்படுறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுருந்த அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போடு. தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பார்த்தலாம். சரியான அப்பா அம்மா பிறந்த என் மேல கேஸ் போட்டு பார்த்தலாம். நான் தெளிவா கேட்கிறேன், தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. சரியான ஆள் அந்த பொடியா பார்த்தலாம். நீ போடு கேட்க, நான் பாத்துறேன். நீ எங்க கூட்டிட்டு போவேன்னு பாத்துறேன். கூட்டிட்டு போடு. போலீஸ் உங்க கையில இருக்கு, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர். நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழு. ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸ் உள்ளவே பார்த்தலாம். நாயத்தை பேசினா இந்த ஊர்ல மிரட்டல். கேட்ட அமைச்சர் பதவி, கேட்ட அமைச்சர் பதவி. நாயத்தை பேசினா மிரட்டல். அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்துறான். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற ஆள். நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன். அதுக்கெல்லாம் பயந்துதான் இங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட பண்ணுங்கிறதுக்காக தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன். தவமா எடுத்து வந்திருக்கேன். அதாவது ஓராண்டுக்கு மேல சிறையில் இருந்து ஓராண்டுக்கு மேல பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்னைக்கு அப்ஸ்காண்டிங்கா இருக்கார். இவர் அமைச்சர், சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர். இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி. பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல, என்னுடைய மகன் உட்பட 35 அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவராமா. ஆனா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு, கை வந்துருச்சுங்கன்னா பெஸ்ட் அமைச்சர் இவருன்னு ஒருத்தர் காட்டுறாரு. அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்ட், இன்னும் அப்ஸ்காண்டிங். தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும். கரூர் போனீங்கன்னா இன்னைக்கு நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில. ஆனா காவல்துறை கைது பண்ணாது. அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னன்னா தப்பு. இரண்டாவது, நான் கேட்ட கேள்வி அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே, சரி இது அதிமுக கொடுத்தாங்க, நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தில, அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் இதுல பெனால்டி சார்ஜ் 230 கோடி ரூபாய் கொடுத்தீங்களா, அதையே நீங்க காட்டல 530 கோடியோட, ஏன் மறைச்சீங்க? ரெண்டாவது இதுல இப்ப ஜெனரேட் பண்ண நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெனரேட் பண்ணதுல அதானிக்கு 77 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே, அது செகண்ட் அறிக்கையில டாக்குமெண்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களா? அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர். இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் கையில் இருக்கா இல்ல துணை பொதுச் செயலர் கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா 2 தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. தெல்ல தெளிவு அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஆளும் கட்சியை, உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்கிறாரு, அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் ஃபண்டரை கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்லை. இது தமிழகத்தில் குறிப்பாக திமுக தலைமையில் இருக்க கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுது. திமுக கூட்டணி எப்படி இருக்கு? எல்லாரும் பவர்ல இருக்கிறனால ஒட்டி இருக்கிறாங்க, பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிடறதுக்கு இந்தியால உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும், பேசட்டும், அவருடைய கருத்தெல்லாம் சொல்லட்டும். அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாங்க, அவருடைய கருத்தை தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, சரி என்ன பேசுறீங்க,
அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்க பார்வை என்ன? விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்கு. கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பேசுட்டு. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்கண்ணா. அதாவது விகடன் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம், தமிழகத்தில் நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம். இந்த மேடையில் யார் வந்தாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். குறிப்பாக மேடையில் முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல் தும்படே அப்படிங்கிற நபர் முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார். பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல் தும்படே. ஆனா நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல் தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடறாங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்துல அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல் தும்படே. என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படி. குறிப்பாக ஆனந்த் தெல் தும்படே உன்னுடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் CPIM அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்துக்கு அழைச்சிருக்கேன். ஏன்னா தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்துடலாம்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல. அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கறக்கு ஆள் இல்லையா? அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படே அவர் தான் கிடைச்சாரா? அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், பேச்சுக்கள், பீமே கொரகான்ல அவருடைய ஸ்பீச் டிசம்பர் 31, 2017 பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம் ஜனவரி 1, 2018. அவருடைய சொந்த தம்பி கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாவோயிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் 22 நக்சலோடு சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அது நீங்க சொல்லலாம், ஐயோ பிஜேபி ஆட்சி மகாராஷ்டிரா கொண்டீங்க, அது காங்கிரஸ் ஆட்சிங்க, எங்க ஆட்சி இல்லைங்க. 2021 நவம்பர்ல அது உத்தவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, சுட்டு கொண்டுட்டாங்க. இதையெல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் உத்து கவனிக்கணும். அதுதாங்க நான் காலையில் 6ஆம் தேதி அன்னைக்கு பேசினேன். அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். அண்ணன் விஜய் அவர்கள் நான் அன்போடு வரவேற்கிறேன். மணிப்பூர் விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். விஜய் அண்ணன் இப்ப அரசியல்ல, பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு சினிமா நடிகரா உச்சத்தில் இருந்துட்டாங்க, பெரிய ஒரு நடிகர், எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர். அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிடிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, மணிப்பூர் என்ன, என்ன பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன, மியான்மர்ல இருந்து யார் உள்ள வர்றா, இந்த ட்ரக் ட்ரையாங்கிள்னு திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன, மணிப்பூர்ல எந்த ஆட்சி காலத்துல பிரச்சனை அதிகமாக இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க, 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க, இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு, எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்தும் போதும் கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க, அதுக்கு துப்பாக்கி தீர்வு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது, அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. அதற்கு நாம் எல்லாம் உடனே ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் மணிப்பூர் ஃபுல்லா மறுபடியும் ரீ எக்ஸ்டெண்ட் பண்ணி அதற்கு தான் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூர்ல ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது. உடைகள் இல்லாம எனக்கு ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எங்க ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் உடையில்லாம நடந்து போனாங்க. அதே மணிப்பூரை திரும்ப கொண்டு வரணுமா? ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட கொண்டு வந்து அப்படியே ஒரே நாள்ல ஷூட்டிங் ஆர்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தூக்கி போடுங்க. அதிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை. காரணம், புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க, சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.
அதனால அந்த பொய்களை ஒரு அளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும். பிஜேபி இந்துத்துவா கட்சி அப்படியே ஒதுக்கி விட்டுரு, இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம். அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க இந்தியா ஃபுல்லா தலித் சமுதாயம் பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியாமா, தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கிறனால நம்ம கிட்ட வரலையாமா. அப்ப இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா திருமாவளவன் கர்நாடகாவே பிரச்சாரம் பண்றாரு. நான் கர்நாடகாவில் திருமாவளவன் பார்த்திருக்கேன், ரோட்ல பேசியிருக்கேன். திருமாவளவன் மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள்? அதுவும் உடையத்தான் போது. பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலின சகோதர சகோதரிகள் பெருமளவுல வந்து கொண்டே இருக்கின்றார்கள். பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க, மத்திய அமைச்சர்களா நீங்க இருக்கிறாங்க. அதனால அண்ணன் பேசலாம். இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. 2026 தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டார்கள் சொல்லுவீங்க. அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றி உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன். அது 2026 மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றி மிச்சத்தை நான் சொல்லிடுறேன். அதனால தயவு செய்த அன்பான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்களுக்கு, நம்ம இஷ்யூ போடுற எல்லா நண்பர்கள் தானே இதை பற்றி கருத்து இல்லை. மேடையில் யார் இருந்தா எதுக்கு கருத்து சொல்லுங்க. லாட்டரி அதிபருடைய மருமகனை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு இந்த கட்சி தரம் தாழ்ந்து சென்று விட்டதா? காந்தியவாதியா? ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும் வந்திருக்கிறாங்களா? பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறுறாங்க. அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா? 2021 தேர்தலுக்கு சபரீஷனோடு 509 கோடி ரூபாய் மாமனாரனுடைய பணம். மன்னராட்சி அன்னைக்கு சொல்றீங்களே, மன்னராட்சியை கொண்டு வந்தது யார்? மன்னராட்சி உறுதுணையாக இருந்தது யார்? விசிகே கட்சியில சேர்ந்து துணை பொதுச் செயலர் பதவி வாங்கிய வாழ்த்து முதல்ல யார்கிட்ட வாங்கினீங்க? ஸ்டாலினை வாழ்த்து வாங்கினீங்க. ரெண்டே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா? ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சதியா இது? திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எவ்வளவு ஓட்டு இருக்கு தம்பி, நீங்க அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போற மாதிரி போங்க. திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்ட மூணா பிரிப்போம். அதற்காக இது திமுக நடத்துற சதியா? அந்த லாட்டரி அதிபருடைய மருமகனை வெளியனுப்பிச்சு கட்சி தாவி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரியும். இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. எதற்காக நான் இவ்வளவு ஓப்பனா பேசுறேன்னாங்க, மக்களுக்கு தெரியணும் ஆனந்த் தெல்தும்படை யாருன்னு தெரியும், பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், எதற்காக 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாருன்னு தெரியும், அவர் தம்பி யாருன்னு தெரியும். ஆனால் விகடன் நிறுவனத்திற்கு அன்பான வேண்டுகோள், 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாது. சந்திரோயாவை கூப்பிடுங்க, வெளியிடுங்க, விஜயா வாங்க சொல்லு. யார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தொகுப்பதற்கு எவ்வளவு பெரிய நிறுவனங்கள், தொகுப்பதற்கு எத்தனை பேர் தமிழகத்தில் அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கைகளை பின்பற்றவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறாங்க. எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு வெளியிடுங்க. அதனால் பெரிய விழாவாக நடத்தி அல்ல கான்ட்ரோவர்சியலா பேசி அதில் 2 கருத்துக்கள் ஏற்று 2 பேருக்கு திரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம், மிக வன்மையாக. தயவு செஞ்சு மணிப்பூரை பத்தி யாராச்சும் பேசுறீங்கன்னா, நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர், நீங்க மணிப்பூர் வர அன்னைக்கு நான் வர்றேன். நான் மணிப்பூர் கூட்டிட்டு போறேன். பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல்லும். மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்தை பார்க்கணும் நான் கூட்டிட்டு போறோம். பார்ப்போம் கலவரம் யார் வந்தது? பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய கலவரம் அது. மியான்மர்ல இருந்து யாரை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க? சைனா மியான்மருக்கு ஏன் உதவி செய்யறான்? ஜியோ பாலிடிக்ஸ் அங்க என்ன நடக்குதுங்க? மணிப்பூர்ல எவ்வளவு ட்ரக்ஸ் சீசர் நடந்திருக்கு என்டிஏ ஆட்சிக்கு பிறகு பாரு. காங்கிரஸ் மொத்த 10 ஆண்டு கால ஆட்சியில, காங்கிரஸ் மொத்த 10 ஆண்டு கால ஆட்சியில 2004 இருந்து 14 வரை வடகிழக்குல மொத்தமா ட்ரக்ஸ், எல்லா மலையிலையும் ட்ரக்ஸ், எல்லா மலையில விளைவிக்கிறாங்க. அதை நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்றோம். அந்த ஏரியா காங்கிரஸ் ஆட்சியில மொத்தமா 768 கோடி ரூபாய் ட்ரக்ஸ் சீஸ் பண்ணி 2006 இருந்து 13. நம்முடைய ஆட்சியில 21,000 கோடி ரூபாய் ட்ரக்ஸை சீஸ் பண்ணிருக்கு. நடக்கிறது என்ன? ட்ரக்ஸுக்காக பிரச்சனை. மலை மேல விளைவிக்கிறவங்க இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாங்க, 10 எரியுது, அட்டாக் நடத்துறாங்க. அது கிறிஸ்டியன் வெர்சஸ் ஹிந்துவா மாறுது, ட்ரைபலா மாறுது. அதனால தயவு செஞ்சு விகடன் போன்ற மேடையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை பேசுவதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது புத்தகம் தான் நீங்க நடத்துறீங்க. நீங்க காமன் நியூட்ரல் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே நீங்க பத்திரிகையில் எழுதுங்க, விமர்சனம் பண்ணுங்க, அதை ஏத்துக்கிறோம். ஆனா ஒரு யூகத்தை உங்க முன்னாடி வைக்கிறேங்கண்ணா. நேற்று வரை நண்பர்கள் அந்த இவரும் அங்க இருக்கக்கூடிய சபரீஷனும் ஒன்னா போறாங்க, சுத்துறாங்க. 2021 ஸ்ட்ராட்டஜி ஒன்னா போடுறாங்க. பெண் அமைப்புக்கெல்லாம் தனித்தனியா டிஎம்கே ஒரு பெண் அமைப்பு ஒன்று வச்சிருக்காங்க, அதை ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அப்படியே விசிகேக்கு போறாங்க. விசிகேல இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை பேசலையே. உங்களுக்கு திமுக பிரச்சனையா இருந்தால் விசிகே கூட்டணி கட்சியில் ஏன் போய் சேரணும்? ஏன் வேற கட்சியா தமிழ்நாட்டு இல்லையா? வேற யாருமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக வேலை செய்யலையா? எதிர்கட்சியில போய் ஜாயின் பண்ணலாமே. அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியில ஜாயின் பண்ணி கன்டினியூ பண்றீங்க.
திருச்சி மாநாடு போடுறீங்க, அதுக்கு தலைவர்களை கூப்பிடுறீங்க, அது ஸ்பான்சர் பண்றீங்க. அதன் பிறகு திடீரென்று திமுகவை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் மக்கள் கேட்கிறாங்க. அப்ப என்ன நீங்களா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இது திமுக, திருமாவளவன், இந்த லாட்டரி அதிபருடைய மருமக 3 பேர் உட்கார்ந்து நீங்களே கேம் ஆடி புதுசா இந்த கட்சிக்கு எவர அனுப்பு, அந்த கட்சிக்கு எவர அனுப்பு, ஓட்ட பிரிக்கலாம். அது என்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகின்றேன், மக்களுடைய ஐயத்தை. ஆனால் சும்மா அப்படியே மேடையில வர வேண்டியது ஒரு விகடன் போன்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை, அந்த மேடையில் அரசியல் பேச வேண்டியது என்னங்க அது? நான் இதுவரை மரியாதையாக தமிழகத்தில் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தான் அரசியல் பண்றோம். ஆனா இது போன்ற பேசினா நம்ம தரவுகளின் அடிப்படையில் பேச வேண்டி வருதுங்கன்னா, மணிப்பூரை பத்தி தெரியணும், ஜியோகிராபி என்ன, மணிப்பூர் ஹிஸ்டரி என்ன, மேப்ல எங்க இருக்கு, மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளவு தூரம், ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கல்னு சொல்றோம், எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோ பாலிடிக்ஸ். ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்குது, ஏன் மியான்மர் நினைக்குது, ஏன் நம்ம கடுமையான ஆக்ஷனுக்கு போகாம இருக்கோம்னா, 2 ட்ரைபல் சண்டை போடுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி நாளை காலையில குக்கியும் ஏத்தி நீங்க சமாதானப்படுத்திடுவீங்களா? இதெல்லாம் 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. மலை மேல குரூப் இருக்காங்க, மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க. மலை கீழே இருக்கிற குரூப் மேல போய் நிலத்தை வாங்க முடியாது. அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ஹைகோர்ட் ஜட்ஜ் தீர்ப்பு கொடுக்கிறார், ஒரு கம்யூனிட்டி ட்ரைபல் ஆக்க. இன்னைக்கு எல்லா விதமான விதத்தையும் கையாண்டு பிரச்சனைக்கு நார்த் ஈஸ்ட்ல அது தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்க, ஹை ட்ரைபல் ஐடென்டிட்டி. சொந்த சீஃப் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்தும் போது நாங்க துப்பாக்கி சூடு நடத்தாம இருக்கோம். ஏன்னா துப்பாக்கி சூடு தீர்வு கிடையாது. அதுக்கு மறுபடியும் நார்த் ஈஸ்ட் பத்தி எறியணும், மறுபடியும் தாய்மார்கள் உடை உடுத்தாம ரோட்டுக்கு வரணும், மறுபடியும் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட எடுங்கன்னு சொல்லணும். இது ஒரே நாள்ல ஏஎஃப்பிஎஸ்பியை கொண்டு வந்து ஆர்மி 10 காலத்தை இறக்கி ஷூட்டட் சைட் ஆர்டர் கொடுத்து 24 ஹவர்ஸ்ல கொண்டு வர தெரியாதாங்கன்னா, இது 20 ஆண்டுகள் கழித்து இந்த அமைதி வந்திருக்கு, இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் கொஞ்சம் ஜியோகிராபி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்ன நடக்குது. அதான் அன்பான வேண்டுகோளை தவிர வேற எதுவும் என்னுடைய வேண்டுகோள் இல்லைங்க. அண்ணா நான் ஏற்கனவே சொன்னது போல விஜய் அவர்களுடைய அரசியலை நான் வரவேற்கிறேங்க. காரணம் ஒரு புதிய ஒரு குரல் வந்திருக்கிறாங்க, சினிமாவனுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க, வரட்டும். நான் அந்த பிளாக் டிக்கெட் இதுக்குள்ள போக விரும்பலீங்கண்ணா. பட் நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு நபர் இஸ் a proven player, கிளியரா 508 crore 2019 இருந்து 24 வரைக்கும் அவருடைய மாமனார் டிஎம்கே கொடுத்த எலக்ட்ரல் பாண்ட், மாமனார் கொடுத்தது 500. அந்த பீரியட்ல இவர் கூட இருக்கார், இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட். புகைப்படங்கள் இருக்கு, நீங்க செக் பண்ணலாம். ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப டிராமா பண்ண வேண்டிய அவசியம் திடீர்னு அண்ணா இவரு கருத்துக்கு என்ன கருத்து? நான் தான் யோசிச்சேன், இவர் என்ன காந்தியவாதியா இல்ல அம்பேத்கர்வாதியா இல்ல கீழே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து அவரே படிச்சு இல்ல விவசாய குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. மாமனாருடைய பேரு, மாமனார் பணம் இருக்கிற வரைக்கும் அங்க ஃபியூஸ் போகும். நாளை காலையில அந்த மாமனார் பணத்தை கட் பண்ணா இந்த கட்சியிலிருந்து அடுத்த கட்சி. அதனால தாமு அன்பரசன் எந்த அர்த்தத்தில் கேட்கிறாங்க சத்தியமா எனக்கு தெரியலீங்கன்னா, நான் இந்த பகுதியை விமர்சனம் செய்ய விரும்புகின்றேன். அதனால தயவு செய்து விகடன் போன்ற ஒரு நிறுவனம் மேடையை கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியம். இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய கருத்து. தமிழகத்தில் அது போன்ற அரசியல் வேண்டாம். அந்த ரிபெல்லியஸ் பாலிடிக்ஸ், பீமா கொரகான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்கன்னா, அது வேண்டாம் என்பது யாருமே இந்த கோணத்தில் பேசுறீங்க. நான் பேச வேண்டாம் என்று தான் இருந்தேன். ஆனா பேசுற சர்ச்சை எல்லாமே இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அப்படியே உண்மை சொல்லணும்ல. நான் எதுக்கு தெல்தும்படையை பத்தி பேசுறேன்னு இத்தனை நாளா பொறுமையா இருந்தேன். பட் இருந்தாலும் பேச வேண்டிய கட்டாயம், அவர் பேக்ரவுண்ட் யாருன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம்.